இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தோட்டக்கலை பயிர்களில் நுண்ணூட்டச்சத்தின் பயன்பாடு குறித்து வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் வேளாண் அறிவியல் நிலைய விதை அறிவியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறையின் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எம் பரமசிவம் அவர்கள் தரும் தகவல்கள். ஒரு செடி ஆரோக்கியமாக வளர்வதற்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17 வகை. அது கூட நன்மை தரக்கூடிய ஊட்டச்சத்து பார்த்திங்கன்னா ஒரு 4. மொத்தமாக 21 வகையான சத்துக்கள் ஒரு செடி ஆரோக்கியமாக வளர்வதற்கு தேவையான சத்துக்கள். இதில் நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். முதல் பார்த்திங்கன்னா பேரூட்டச்சத்து. இதில் பார்த்திங்கன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், தலை சத்து, மணி சத்து, கால்சியம், மெக்னீசியம் மற்றும் கந்தகம் இதெல்லாம் பேரூட்டச்சத்து. போரான், மாங்கனீஸ், துத்தநாகம், மாலிப்டினம், குளோரின் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நுண்ணூட்டச்சத்து. பெரும்பாலான விவசாயிகள் தோட்டக்கலை பயிர்களுக்கு பார்த்திங்கன்னா பேரூட்டச்சத்துக்கள் தவறாமல் கொடுத்துருவாங்க. இது பார்த்திங்கன்னா தலை சத்து யூரியா மூலமாகவும், மணி சத்து டிஏபி சூப்பர் பாஸ்பேட் மூலமாகவும், சாம்பல் சத்தை மியூரேட் ஆஃப் பொட்டாஸ் அப்படிங்கிற சத்துக்கள் மூலமாக பெரும்பாலான விவசாயிகள் தோட்டக்கலை பயிர்களுக்கு அடியோரமாகவோ மேலோரமாகவோ இட்டுருவாங்க. நுண்ணூட்ட சத்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் பெருசாக ஒரு விழிப்புணர்வு இல்லை. காரணம் என்ன பார்த்திங்கன்னா அந்த நுண்ணூட்ட சத்து குறைபாடால் கிட்டத்தட்ட 50லேருந்து 60% வரைக்கும் இழப்பு மகசூல் இழப்பு ஏற்படும். இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம நுண்ணூட்ட சத்து பற்றி முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக தோட்டக்கலை பயிர்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு பின்னாடி இருக்கிற மரம் பார்த்திங்கன்னா தெக்கட்டி லைமன் கூடிய ஒரு VRM1. இது வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வெளியிட்ட ரகம். இந்த மாதிரி நிறைய கத்திரி, வெண்டை, பூசணி இந்த மாதிரி நிறைய வகையான தோட்டக்கலை பயிர்களுக்கு நுண்ணூட்ட சத்துக்கள் ரொம்ப முக்கியம். அந்த பயிர்களுக்கு நுண்ணூட்ட சத்து ஏன் முக்கியம்னா அந்த நுண்ணூட்ட சத்து குறைபாடால் ஏற்படக்கூடிய சத்து குறைபாடு பார்த்திங்கன்னா நிறையா உங்களுக்கு மகசூல் பாதிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 50% வரைக்கும் மகசூல் பாதிக்கும். ஏன்னா அந்த முக்கியமான அந்த நுண்ணூட்ட சத்துக்கள் குறைபாடில் வளர்ச்சி குன்றியும், பூக்கள் மலர்வது அதிகமாக இல்லாமலும், இலைகள் மஞ்சள் நிறத்திலும் காணப்படும். இதெல்லாம் இதனுடைய குறைபாடுகள். இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செஞ்சோம்னா உங்களுக்கு மகசூல் கிட்டத்தட்ட ஒரு 15-20% கூடும். இந்த மகசூலை நம்ம கூட்டுறதுக்காக முதல்ல மண் வளம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அது நுண்ணூட்ட சத்துக்கள் அளவு எப்படிங்கிறத நம்ம மண்ணிலேருந்து தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கு மண் பரிசோதனை ரொம்ப அவசியம். அந்த மண் பரிசோதனை செய்வதன் மூலமாக மண்ணில் உள்ள வளத்தை நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அந்த மண் வளம் நுண்ணூட்ட சத்துக்களும் பேரூட்ட சத்துக்கள் எல்லாமே அந்த மண் வள அட்டையில் கொடுத்துருவாங்க. அந்த நுண்ணூட்ட சத்து குறைபாடு தெரிஞ்சுக்கிட்டு இந்த குறைபாடை நம்ம அடியோரமாகவும் கொடுக்கலாம், இலைவழியாகவும் தெளிக்கலாம். ஸோ இப்படி தெளிக்கும் போது அடியோரமாக கொடுக்கும்போது நடவு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம அடியோரமாக கொடுத்திங்கன்னா அதுக்கு ஒவ்வொரு பயிருக்கு தகுந்த மாதிரி, இப்போ வெண்டை, கத்திரி, தக்காளி இதுக்கு மாதிரி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தனித்தனியாக ஒவ்வொரு பயிருக்கும் நுண்ணூட்ட சத்து கலவை இருக்குது. அதுபோக தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வேளாண்மை துறையிலையும் இந்த மாதிரி ஒவ்வொரு வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை துறையிலும் ஒவ்வொரு பயிர்களுக்கும் நுண்ணூட்ட சத்து கலவை தனித்தனியாக இருக்குது. அதை அடியோரமாக பயன்படுத்தினா அந்த நுண்ணூட்ட சத்து குறைபாடை தவிர்த்து மகசூலை கூட்ட முடியும். அதுபோக நம்ம இலைவழியாகவும் தெளிக்கலாம். ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு 0.5% ஒரு 200 லிட்டர் தண்ணியில் நுண்ணூட்ட சத்து கலவையை கரைத்து இலைவழிகள் தெளிக்கும் போது செடி உடனுக்குடனே அந்த நுண்ணூட்ட சத்து குறைபாடை நிவர்த்தி செஞ்சு அது மகசூலை நம்மளால் கூட்ட முடியும். இப்படி கூட்டுறதுனால என்ன நடக்குன்னா நமக்கு ஒரு மார்க்கெட்டு சந்தையில் நம்மளுடைய விளைபொருட்களை கொண்டு போகும்போது அதனுடைய தரம் நல்லாயிருக்கும், மகசூல் அதிகமாக கிடைக்கும். அதேமாரி பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஒரு பொருட்களும் நமக்கு கிடைக்கும். இதனால் சந்தைப்படுத்தும் போது அதனுடைய விலை நம்மளுக்கு கூடும். மகசூல் கூடுறதுனால நம்மளுக்கு வருமானமும் ஒரு விவசாயிக்கு நல்ல முறையில் கூடும். ஸோ இதெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது தோட்டக்கலை பயிரில் மகசூல் ஒரு விவசாயி அதிகப்படியாக ஈட்ட முடியும். ஸோ இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் நிறைய வகைகள் நான் சொன்னாலே ஒரு 7 வகையான நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா முக்கியமானது தோட்டக்கலை பயிர்களுக்கு முக்கியமானது துத்தநாகம், இரும்பு, போரான். இந்த 3 சத்து ரொம்ப முக்கியம். இந்த சத்து குறைபாடு நம்ம மண்ணில் குறைபாடு இருந்தால் மட்டும்தான் அந்த செடியில் அந்த சத்து குறைபாடு தோன்றும்.
அந்த குறைபாடை வந்து தீர்க்கறதுக்காக நம்ம மண் பரிசோதனை கட்டாயம் செய்ய வேண்டும். எல்லா விவசாயிகளும் மண் பரிசோதனை 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது கட்டாயம் மண் பரிசோதனை செய்து அதில் உள்ள நுண்ணூட்ட சத்து கலவையினுடைய அளவை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் இந்த நுண்ணூட்ட சத்து கலவையை இந்த பயிர்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து செடி ஆரோக்கியமாக வளரும், நல்ல உயரமாக வளரும், பூக்கள் உதிர்வதை தடுக்கலாம், மறுபடியும் மகசூல் வந்து நிறைய கொடுக்கும். இதனுடைய இது நுண்ணூட்ட சத்துக்கள் சொல்கிறோம்னா இதுக்கு செடிங்களுக்கு தேவைப்படும் அளவு வந்து ரொம்ப கம்மி. இப்போ யூரியாவெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராக்கு கிட்டத்தட்ட ஒரு நெல் பயிரோ இல்லை வந்து ஒரு தோட்டக்கலை பயிரை போடும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 80லேருந்து 100 கிலோ தேவைப்படும். ஆனால் நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து ஒரு பயிர்களுக்கு ஒரு ஏக்கருக்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 கிலோ இருந்தால் போதும். இந்த 5 கிலோவை நம்ம பயிர்களுக்கு வந்து அளிக்காமல் விட்டோம்னா மகசூல் வந்து பாதிப்போம். இந்த பாதிப்பை குறைக்கிறதுக்காக தான் நுண்ணூட்ட சத்தின் முக்கியத்துவத்தை பற்றி தெரிகிறோம். ஸோ நாம் சொன்ன மாதிரி ஒரு 3 முக்கிய சத்து, துத்தநாகம், இரும்பு, போரான், இது 3 முக்கியம். இது கூட இன்னும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்குது. ஒன்று வந்து மாலிப்டினம், மாங்கனீஸ், குளோரின், இதெல்லாம் வந்து அது கூட முக்கியமான நுண்ணூட்ட சத்துக்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து நுண்ணூட்ட சத்துக்களை வந்து விவசாயிகள் வந்து அதனுடைய முக்கியத்துவத்தை பயன்படுத்தி மகசூலை பெருக்குவதுக்கு இது ஏன் முக்கியமாக காரணமாக நம்ம கொடுக்கணுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பயிருக்கு தேவையான சமச்சீர் சத்துக்கள் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். ஒளிச்சேர்க்கையை அதிகப்படுத்த முடியும். செடி நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்தால் பச்சையமாக இருந்ததுன்னா ஒளிச்சேர்க்கை நடைபெறும். ஒளிச்சேர்க்கை நடைபெறும் போது மகசூலும் கூடும். 2வது வந்து நிறைய புரத சத்து உருவாவதற்கான நுண்ணூட்ட சத்துக்கள் நிறைய வேலைகள் செய்கிறது. ஒரு பயிரில் புரதம் சத்து தேவை அதிகம்னா அதுக்கு தேவையான வேலைகள் செய்கிறது எல்லாமே இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் மட்டும்தான். இது போக நிறைய சில நேரத்தில் பார்த்திங்கன்னா பூச்சி நோய்கள் எதிர்ப்பு தன்மையும் கொடுக்கக்கூடியது இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து நிறைய வேலைகள் செய்யும். ஸோ இதன் மூலமாக வந்து உங்களுக்கு மகசூல் வந்து கூடும். ஒரு 10லேருந்து ஒரு 20% வரைக்கும் மகசூல் வந்து நமக்கு கூடும். இதனால் வந்து மார்க்கெட்டில் நமக்கு வந்து விலைகள் அதிகமாக கிடைக்கும், வருமானமும் அதிகமாக நம்மளால் ஈட்ட முடியும். மேலும் விவரங்கள் பெற முனைவர் எம் பரமசிவம் அவர்களை 096559969233 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.